வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: இளையோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான எதிர்காலத்தை வரும் மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக 1,57,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. உலக ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பேட்டியாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது இளையோரின் கனவுகளை பூர்த்தி செய்ய உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இளையோருக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான எதிர்காலத்தை வரும் மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு, தேசிய கல்விக் கொள்கை, முத்தலாக் முறை ரத்து போன்றவை இதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 10 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது என சமத்துவ மக்கள் கட்சி முடிவு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவிற்கு வலு சேர்க்கும் வகையில் இரு கட்சிகளின் தொண்டர்களும் இணைந்து செயல்படுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றும் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் இணைவதாக சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு சரத்குமார் அறிவித்தார். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக, அஇஅதிமுக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னதாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேமுதிக குழு ஒன்றை அறிவித்தது. அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு சுதீஷ் உள்பட 4 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக 1,57,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்ட அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கான விருதுகளை இன்று திருச்சியில் வழங்கி அவர் பேசினார். இன்றைக்கு தலைமைத்துவ விருதை அண்ணாவுடைய பேரில் தலைமை ஆசிரியர்களுக்கு சிறந்த விருது, அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு அதை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதேபோன்று சிறந்த விதத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் என்கின்ற விதத்தில் ஒரு 76 பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கும் இன்றைக்கு நாங்கள் பேராசிரியர் அன்பழகன் அந்த விருதை வழங்கியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு என்பது ஏதோ இன்றோடு மட்டுமல்ல, இதை பார்த்துவிட்டு மற்ற தலைமை ஆசிரியர்களும் மற்ற பள்ளிக்கூடங்களும் அதுபோன்று நாமும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்போடு நாங்கள் செய்தோம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து போதைப் பொருள்கள் தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைப்புகளால் இவை பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தமிழக காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இதுகுறித்து தகவல் கிடைக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு இனியாவது போதைப் பொருள்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.
சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மாநில அமைச்சர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சேகர் பாபு, திமுக மக்களவை உறுப்பினர் திரு ஆ ராசா ஆகியோருக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த வழக்குகள் விசாரணைக்கு உகந்தவை என்ற போதிலும் எந்த தகுதி அடிப்படையில் அவர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என்று விளக்கமளிக்க உத்தரவிடுமாறு மனுதாரர் கோரிய நிவாரணம் வழங்க இயலாது என்று கூறி வழக்குகளை அவர் முடித்து வைத்தார். பொது இடங்களில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் உண்மை விவரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும், எந்த கொள்கையை பின்பற்றுவோராக இருந்தாலும் அரசியல் சாசனத்திற்குட்பட்டே கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்பவர்கள் அரசு வேலைவாய்ப்புக்கு தகுதி பெறுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இதற்கான திருத்தங்களை பணியாளர் நலத்துறையும் விளையாட்டுத்துறையும் இணைந்து மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் நடைபெறும் இளையோர், பல்கலைக்கழகம், பாரா மற்றும் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்வோருக்கு இது பொருந்தும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக உயர்கல்வி நிறுவனங்களில் முதல் முறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கோவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். நான் வர்ஷா எஸ்ஆர், ஐடி டிபார்ட்மெண்ட், எஸ்கேசிடிலேருந்து. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, எங்கே போய் எப்படி பண்ண போகிறேங்கிறது ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சிப்ளிங்ஸ், எங்கள் அம்மா அப்பாலாம் போய் ஓட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ நானும் இப்போ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எவ்ரி சிங்கிள் ஓட் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணிடுங்க. Myself Harsharaban from the Department of Electronic and Communication Engineering. நான் இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நான் ஒரு லீகல் அடல்ட்டாக என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கே நான் போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாகை மாவட்டத்தில் குழந்தை கடத்தல் தொடர்பாக போலி வீடியோக்கள் பகிரப்படுவதாகவும் பொதுமக்கள் இதனை நம்ப வேண்டாம் என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஹர்சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், போலி வீடியோக்களை பகிர்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நமக்கு ஒரு புகார் கூட வரல. இந்த மாதிரி குழந்தை கடத்தல் பற்றி அவங்க வேற போட்டோஸ், வேற வீடியோஸ் வச்சு வதந்தி ஸ்ப்ரெட் பண்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கல. ஒரு புகார், ஒரு மனு நமக்கு வரல. இதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு FIR புக் பண்ணியிருக்கோம். FIR கிரைம் நம்பர் 60/24 அண்டர் செக்ஷன் 153, 504, 5051B, 5052 IPC and 67 of IT Act படி வதந்தி பரப்பிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டச் செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை மாநில அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் பஸ்டோ அரிசியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் லூயிஸ் ரிச்சர்ட்சனை வென்றார்.
பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஜூலை 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான எதிர்காலத்தை வரும் மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக 1,57,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. உலக ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.